ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா பத்தக்குடியில் இருக்கும். டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டேட் வந்து 22/4/2025 அகைன் அப்டேட் பண்ணுறோம். ஸோ இங்கே பாருங்கள், இந்த செட்டி இங்கே ஸ்லாப் வச்சுக்கிட்டு வராங்க. ஸோ இதான் ஸ்டேஷனு. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா இது போட்டுருங்க எல்லாமே இந்த சைடில் ஸ்லாப் வச்சுட்டே வராங்க. ஒயரிங் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. பாருங்கள், அங்கேருந்து ஸ்லாப் வச்சுட்டே வராங்க. பார்க்கவே அருமையாக இருக்குது ஸ்டேஷனு. இது வரைக்கும் பிளாட்ஃபார்ம் இருக்குது. வெயிலாக இருக்கனால அங்கே வரைக்கும் போக முடியாது. இதை பார்த்துக்குவாங்க. ஸோ அவ்வளோதான். இங்கே ஒர்க்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வராங்க. அடுத்தது நேம் வச்சுட்டு வராங்க. சிக்னல் எல்லாம் வேலையும் முடிச்சாச்சு. நம்ம அப்படியே நேராக அடுத்த ஊருக்கு போய் கம்ப்ளீட் பண்ண பார்க்க வேண்டியதான். ஸோ இதான் பத்தக்குடி ரயில்வே ஸ்டேஷனு. ஸோ பார்த்துக்கோங்க, எல்லா ஒயரிங் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஓகே, அப்படியே பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருநள்ளாறு வந்தாச்சு. ஸோ ஒயரிங் கிளாம்ப் எல்லாமே ஃபிட் பண்ணிட்டாச்சு. ஸோ அடுத்து ஒயரிங் ஃபஸ்ட்டு இதெல்லாம் முடிச்சுட்டாங்க. ஃபஸ்ட்டு எல்லாம் முடிச்சுருவாங்க. ரெண்டாவது எல்லாம் ஆல்ரெடி முடிச்சாச்சு. இதுதான் மெயின் லைனு. இது உங்களுக்கு லூப் லைனு. அங்கே பார்த்தீங்கன்னா நான் ஜூம் பண்ணுறேன், பேக்கிங் ஒர்க்கு அங்கே நடந்துகிட்ருக்கு. ஸோ ஸ்டேஷன் ஒர்க் எல்லாமே கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பார்ப்போம், நாங்கள் என்ன அவங்ககிட்ட அப்டேட் பண்ணுறோம். ஸோ பாருங்கள், லைட் எல்லாமே வச்சாச்சு. ஸோ எல்லா ஒர்க்ஸுமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. செகண்ட் லைன் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு ஸ்டேஷன் ஒர்க் ஆல்மோஸ்ட் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த போர்டு வைக்கணும். அந்த அப்போ அடுத்து வச்சுருவாங்க. அந்த இடத்துல ஷீட்டு போடணும். ஸோ அவ்வளோதான், எல்லா ஒர்க்குமே ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு. இங்கே பாருங்கள், ஜல்லிகள் எல்லாம் கொட்டியாச்சு. ஆல்ரெடி ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்முக்கு முன்னாடி கொட்டாமல் இருந்தது. இப்போ ட்ராக்கு ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நீங்களே பார்த்துக்கோங்க. இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுக்கு என்னன்னு தெரியல. இந்த அடுத்தது பார்த்திங்கன்னா சுரக்குடியில் இன்னும் அவங்க எல்சி ஒர்க்கு நடந்துகிட்ருக்கு. அதுக்கு அடுத்தது அதை ஃபிட் பண்ணிடுவாங்க. அதுக்கெல்லாம் ஜல்லிகள் எல்லாம் கொட்டி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா சிஆர்எஸ் தான் நடக்கும். சிஆர்எஸ் நடந்த பிறகு தான் குட்ஸ் ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அதையும் நான் சொல்லிக்கிறேன். இல்லைனா ஃபஸ்ட்டு 2 நாள் வேணால் குட்ஸ் ஆப்ரேட் பண்ணிவிட்டு அப்புறம் சிஆர்எஸ் கனெக்ட் பண்ணலாம். ஸோ எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதில் கிளாம்ப் எல்லாம் ஃபிட் பண்ணிட்டாங்க. ஸோ அவ்வளோதான். இதுதான் திருநள்ளாறு ரயில்வே ஸ்டேஷன் இது. ஸோ ஸ்டேஷனுக்கு மாறிட்டு காமிச்சிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. நிறைய கிளாம்பெல்லாம் வைக்காமல் இருந்தது. இப்போ ஃபுல்லாக ஃபிட் பண்ணிட்டாங்க. அடுத்தது ஒயரிங் ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த பேக்கிங் நடந்துகிட்ருக்கு. ஸோ இதெல்லாம் ஒர்க்கு பார்த்துக்கோங்க. ஸோ ஸ்டேஷன் லைட்டும் எல்லாம் ஃபிட் பண்ணியாச்சு. ஓகே, நம்ம அடுத்தது போய் பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கே பார்த்தீங்கன்னா கரைக்கோவில் பத்து. இது பாருங்கள், எல்லாமே ஃபுல்லாக முடிச்சாச்சு. துரு ரயில் போட்டு பழைய ட்ராக் எடுத்துட்டாங்க. ஸோ இங்கே பார்த்துக்கோங்க, போஸ்ட் எல்லாம் வச்சாச்சு. இங்கே சிமெண்ட் ஃபுல்லாக நிரப்பியிருக்காங்க. இதான் பிளாட்ஃபார்ம் ஒர்க் எல்லாமே முடிஞ்சாச்சு. சரி பார்த்துக்கோங்க. ஸோ இதான் காரைக்கால் மெயின் ரோடு. எல்சி ஒர்க்கு எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஐடிகேஜும் வச்சுட்டாங்க. இங்கே பாருங்கள், இங்கேயும் ஐடிகேஜ் வச்சாச்சு. ஸோ இவ்வளோ தான் ஒர்க்கு. எல்லா ஒர்க்கும் உங்களுக்கு ஒயரிங்கும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எல்லா ஒர்க்குமே முடிச்சாச்சுங்க. இங்கே வந்து 100% முடிஞ்சாச்சு. பார்த்துக்கோங்க. இதுக்கு மேலே நான் ஒன்றும் சொல்வதற்கு இல்லை. வாங்க நம்ம அப்படியே அடுத்த ஒரு போய் பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா அம்பகூடத்தில் வந்தாச்சு. இங்கே பாருங்கள், கேட் ஃபிட் பண்ணிட்டாங்க. இங்கே ரோடும் போட்டாச்சு. எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இங்கே பாருங்கள், சிக்னலும் வச்சாச்சு. ஸோ பக்காவாக இருக்குது ஸ்டெச்சு. ஸோ இதான் வந்து உங்களுக்கு காரைக்கால் போகிற இது பாதை. ஸோ இந்த கேட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. 2 கேட்டும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. சரிங்களா, வாங்க நம்ம அப்படியே அடுத்த போய் பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அம்பகூடத்து வந்தாச்சு. ஸோ பிளாட்ஃபார்ம் ஃபுல்லாக போட்டாங்க. லைட் வைக்க போகிறாங்க. இப்போ சிக்னல் வேலை நடந்துகிட்ருக்கு. ஸோ டோட்டலாக எல்லா ஒர்க்ஸுமே ஃபுல்லாக இங்கே அம்பகூடத்தில் இங்கே பாருங்கள், ஃபுல்லாக பிளாட்ஃபார்ம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கு அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே லைட் வைக்க வேண்டியிருக்கு. இதுக்கப்புறம் இதை முடிச்சுட்டு லைட் வச்சுருவாங்க. இந்த இடத்துல கம்பி மாதிரி ஒன்று வரும். ஸோ இதெல்லாம் டோட்டலாக முடிக்கிறதுக்கு மேக்ஸிமம் இந்த வீக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணி இப்போ அந்த ரூம் ஃபுல்லாக முடிச்சாச்சு. தண்ணி தேங்கி நிற்கிது பார்த்தீங்களா, ஃபுல்லாக பிளாட்ஃபார்ம் போட்டாங்க. ஸோ அவ்வளோதான். மற்றபடி இங்கே எல்லாம் இங்கே பாருங்கள், கிலோமீட்டர் எல்லாமே எழுதியிருக்காங்க. ஸோ எல்லா ஒர்க்ஸுமே இங்கே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அம்பகூடத்தில் வேறு ஒன்றும் வேலை இல்லை. பாருங்கள், ரோடு போகிறதுக்காக ஃபுல்லாக மண் கொட்டியிருக்காங்க. இங்கே தான் வழிபாதை. உங்களுக்கு அம்பகூடத்து ஸ்டேஷன் வரணும்னா இங்கே தான் வரணும். அந்த ஸ்டேஷன் அங்கே தான் இருக்குது. அந்த சைடு தான் வரணும். ஸோ அதுக்கான இது இப்போ ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாமே கிட்டத்தட்ட நெருங்கி வந்துட்டுருக்கு. நான் உங்களுக்கு சிஆர்எஸ் எப்போன்னு என்பதை நான் சொல்கிறேன். ஆனால் ஒன்று குட்ஸு இப்போதைக்கு ஆப்ரேட் பண்ணல.
குட்ஸ் 2 நாளைக்கு மட்டும் ஆப்ரேட் பண்ண போகிறாங்களா சிஆர்எஸ்க்கு முன்பாக. அதுக்கப்புறம் உங்களுக்கு டோட்டலாக உங்களுக்கு சிஆர்எஸ் முடிஞ்ச பிறகு குட்ஸ் ஆப்ரேட் பண்ணி அதுக்கப்புறம் பேசஞ்சர் சர்வீஸ் ஆப்ரேட் பண்ணுவாங்க. இதுதான் ஜூன் மாதம் நடக்கும், ஜூன் டு ஜூலை நடக்கும். இது முதல்ல நம்ம சிஆர்எஸ் எப்போ முடிக்கணும் நான் என்பவங்ககிட்ட நான் அப்டேட் பண்ணுறேன். அடுத்த ஒரு வீடியோஸ் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இங்கே எல்லா ஒர்க்ஸும் அப்டேட் பண்ணிட்டாங்க, பார்ப்போம். ஸோ பாருங்கள், இங்கே சிக்னல் வச்சாச்சு, சிக்னலுக்கான வேலை நடந்துகிட்ருக்கு. எல்லாமே டோட்டலாகவே ஸ்டேஷனே ரொம்ப பிஸியாக தான் நடந்துகிட்ருக்கு. எல்லோரும் அவங்கவுங்க வந்து செக் பண்ணிவிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ எல்லா வேலையும் தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ இதுக்கு மேலே சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. சிக்னல் பணிகள் சிக்னல் கொண்டு வந்து இதை மூடிக்கிட்டு வராங்க. ஸோ வர இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறதுக்காக டீம் போயிருக்காங்க. இதுதான் சிக்னல் இது. ஸோ இதான் அம்பர்கருத்தூர் ஸ்டேஷனு, பார்த்துக்கோங்க. ஓகே, பார்ப்போம். அது ஃப்ரெண்ட்ஸ், எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோவில் கந்தன்குடி பாருங்கள். ஃபுல்லாக கேட் எல்லாம் ஃபிட் பண்ணிடுறாச்சு. ஸோ கேட்டெல்லாம் ஃபிட் பண்ணிட்டாங்க. ஸோ இதெல்லாம் எல்லா ஒர்க்கும் இங்கே முடிஞ்சாச்சு. இங்கே பாருங்கள், எல்லாம் ஃபிட் பண்ணி தயார் நிலையில் இருக்குது, நீங்களே பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே எல்சி எல்லாம் முடிச்சாச்சு. அடுத்த கேட் கீப்பர் அப்பாயின்மெண்ட் பண்ணிடுவாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஒன்று பண்ணால் நான் அப்டேட் பண்ணிகிட்டே வரேன். ஸோ அங்கே தான் பாருங்கள் தெரியுங்க, அதான் அம்பர்கோட்டூர் ரயில்வே ஸ்டேஷன், பார்த்துக்கோங்க. அங்கே நம்ம அப்படியே அடுத்து ஒரு போய் பார்ப்போம். ஸோ இதுதான் சிக்னலும் போஸ்ட்டும் வச்சாச்சு, உங்களுக்கு எல்சி வேலையும் முடிச்சாச்சு, எல்லாம் தயாராக இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு பேரளம் போகிற பாதை. ஸோ பாருங்கள், அவ்வளோதான், பார்ப்போம். லைட் எரியுது. ஸோ எல்லா ஒர்க்கும் இங்கே பாருங்கள், கிலோமீட்டரும் எழுதிட்டாங்க. 7 பேரளத்துலேருந்து உங்களுக்கு 7 கிலோமீட்டர். இப்போ பேரளம் காரைக்கால் தனி செக்ஷனாக பிரித்தாச்சு. ஸோ அதனால தான் அந்த செக்ஷனோட இதுதான். இங்கே பேரளத்துலேருந்து கோவில் கந்தன்குடி 7 கிலோமீட்ரு, நீங்கள் பார்த்துக்குவாங்க. அவ்வளோதான். ஸோ பார்ப்போம். நம்ம அப்படியே அடுத்துடுவாங்க மேனங்குடி, அப்படியே பார்த்துட்டு நேராக போக வேண்டியதான். பாருங்கள், பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் மேனங்குடியில் இருக்கோம். பாருங்கள், ஸோ எல்லா ஒர்க்கும் முடிஞ்சாச்சு. எல்சி இன்னும் ஃபிட் பண்ணல, இந்த வேலைகள் பாக்கி இருக்குது. ஏன்னா இங்கேருந்துலாம் ஜல்லிக்கல் ரோடுங்க யார் இங்கே பாருங்கள், அதனால தான் இதாது. ஸோ அங்கே பாருங்கள், ஜல்லிக்கல்லாம் அங்கே கொத்தி வச்சுருக்காங்க. அதை எடுத்துகிட்டு இங்கே ஃபுல்லாக கவர் பண்ணணும். ஸோ அது எடுக்கிறதுக்கு மேக்ஸிமம் இன்னும் ஒரு 10 நாள் எடுத்துப்பாங்க போல். இன்னும் 1 வாரம் இல்லை 2 வாரம் எடுத்துப்பாங்க. ஸோ அவ்வளோதான் ஒர்க்கு, பார்த்துக்குவாங்க. நம்ம வாங்க, நம்ம அப்படியே பேரில் போய் பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேரில் வந்தாச்சு. சில பேர் கேட்குறீங்க என்ன ஒர்க்குன்னா, இங்கே பாருங்கள், இங்கே ட்ராக் இருக்கா. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா பேரளத்துலேருந்து காரைக்கால் போகிறப்ப தான் சிங்கிள் லைன்லாம் கனெக்ட் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னாலும் தெரியும், சிங்கிள் லைன்லாம் கனெக்ட் ஆகிருக்கு. இந்த லைன் மட்டும் தான் போகுது. மீதி 2 பிளாட்ஃபார்மும் இங்கே அடுக்கி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, இது இங்கே ரெடி பண்ணணும். ஸோ இந்த ட்ராக் எடுத்துகிட்டு அதை இங்கே ஜாயின் பண்ணி விட்டாங்கன்னா இந்த லைன் அப்படியே நேராக உங்களுக்கு காரைக்கால் போகிற ஒரு லைனாக ஜாயிண்ட் ஆகும். ஸோ அந்த வேலை தான் எண்ணெய் ஒர்க்கு, அதுதான் இன்னும் நடக்குது. இன்றைக்கி பாருங்கள், ஒயரிங் எல்லாம் இதோட நிப்பாட்டி வச்சுருக்காங்க சரிங்களா. இந்த எதுவும் இங்கேருந்து கனெக்ட் பண்ணல. ஸோ இதெல்லாமே அப்படியே நிற்கிது. இதெல்லாம் முடித்த பிறகு தான் பண்ண முடியும். ஸோ அந்த இடத்துல போய் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல அங்கே கட் பண்ணி விட்டுருப்பாங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு எண்ணெய் ஒர்க்கு ஆரம்பித்தோன்னே உங்களுக்கு ஒயரிங் எல்லாமே உள்ள எல்லா ஒயரும் இதுக்குள்ளே வந்துடும். ஸோ வந்துச்சுன்னா உங்களுக்கு சிக்னலு இதெல்லாமே கனெக்ஷன் ஆகிரும். ஸோ அதுக்காக இப்போ ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு. சிக்னல் ஒர்க்குலாம் நடந்துகிட்ருக்கு. அதெல்லாம் முடிச்சிட்டுனா இங்கே எண்ணெய் ஒர்க்குக்கு வர முடியும். எண்ணெய் ஒர்க் எப்போ ஆரம்பிக்கிறான்னு கேட்டிங்கன்னா இந்த மாதம் எண்டுக்குள்ளே இருக்கலாம். அதனால் டேட்லாம் சொல்ல முடியாது. எல்லா இதுவும் ஒர்க்கும் முடித்த பிறகு எண்ணெய் ஒர்க்கை ஆரம்பிப்பாங்க. ஸோ எண்ணெய் ஒர்க் முடிச்சிட்டாங்கனாலே உள்ளே வண்டி போக ஆரம்பிச்சிடும். ஸோ அன்றைக்கி 2 நாள் வந்து ட்ரையல் விட்டு பார்ப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு சிஆர்எஸ் நடக்கும். சிஆர்எஸ் நடந்த பிறகு 1 மந்தில் உங்களுக்கு இது நடக்கும். இங்கே பாருங்கள், ஸோ இந்த லைன் எல்லாமே உள்ளே வந்திருக்காரு. ஸோ அங்கே பாருங்கள், ஸோ இந்த லைன் டெம்பரவரியாக தான் கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலாக இங்கே வரணும். உங்களுக்கு நீங்கள் நல்லா காண்டி பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம்லேருந்து கொண்டு வர லைன் எதுவும் கொடுக்கல, இது டெம்பரவரியாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் வந்து எதுவும் டெம்பரரியாக கொடுக்கல. அது ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் அங்கேருந்து திரும்பி இங்கே பிரியணும். அங்கே திரும்புறது பார்த்தீங்களா, அது இங்கே பிரியணும். ஆக்சுவலாக டெம்பரவரியாக கொடுத்துருக்காங்க. பஃபர் என்ட்ரின்னு கொடுத்துருக்கறனால வண்டி ஒரு வண்டி தான் உள்ளே போக முடியும். அங்கே பார்த்தீங்கன்னா மேஸ் எதுவும் வைக்கல. ஸோ இதுதான் ஒர்க்கு. இந்த 2 ஃபஸ்ட்டு பேரளம் ஃபஸ்ட்டு
செகண்டு தேர்டு 3 பிளாட்ஃபார்மும் காரைக்கால் லைனோட இணைக்கணும். அதுதான் என்ஐ ஒர்க்கு. அது ஆரம்பித்த பிறகு தான் வண்டி உள்ளே போக முடியும். அடுத்து இப்போ எலக்ட்ரிஃபிகேஷனும் ஒர்க்ஸ் நடந்துகிட்ருக்கு. எல்லாமே சைமல்டேனியஸாக நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த ஒர்க்கு என்ஐ ஒர்க்கு நினைமாங்க இந்த மாதம் இறுதியில் கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், இந்த ட்ராக்கெல்லாம் தூக்கி இங்கே வச்சுருவாங்க. அப்படியே லைன் ஊட்டி போயிடும் உள்ளே. அவ்வளோ வராங்க. இதுதான் இன்னையோட அப்டேட். பார்த்திங்கன்னா பச்சைக்குடியில் உங்களுக்கு ஃபுல்லாக ஸ்லாப் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. அந்த ஓரத்தில் ஸ்லாப் ஸ்டேஷன் இறங்கணும் ஸ்லாப் இருக்கும் பார்த்திங்களா, அது நடந்துகிட்ருக்கு. பிளாட்ஃபார்ம் ஒர்க் எல்லாமே அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ இதெல்லாம் பச்சைக்குடியில் ஒன்றும் பெருசு நீங்கள் அப்டேட் கிடையாது. திருநாளால் எல்லாமே அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸ்டேஷனில் உங்களுக்கு லைட்டிங் எல்லாமே அப்டேட் பண்ணியாச்சு. அந்த ஒர்க்கு ஃபுல்லாக முடிச்சாச்சு. கரைக்கோயில் பற்றி பிளாட்ஃபார்ம் ஃபுல்லாக சிமெண்ட் போட்டு முடிச்சாச்சு. அவ்வளோதான். உங்களுக்கு அந்த ஒர்க்கும் முடிச்சிட்டாங்க. அம்பாகடத்தனும் ஃபுல்லாக முடிச்சாச்சு. அவ்வளோதான் ஒர்க்கு. இதுக்கு மேலே ஒன்றும் ஒர்க்கு பெருசு கிடையாது. எல்சி எல்லாமே கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஒரு எல்சி மட்டும் தான் பேலன்ஸ் இருக்குது. 2 எல்சி மட்டும் தான். அது இன்னொரு எல்சி ஆரம்பிச்சிட்டாங்க. சுரக்குடியில் ஆரம்பிச்சிட்டாங்க. மேனங்குடியில் ஜல்லிக்கல் ரோட் பண்ண வைக்கிறதுனால அது மட்டும் கொஞ்சம் டிலே ஆகும். ஸோ அதுவும் உங்களுக்கு சைமல்டேனியஸாக சுரக்குடி முடித்தோன்னா அதுவும் இங்கே ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அவ்வளோதாங்க ஒர்க்கு பொறுத்த வரைக்கும் ஃபுல் ஸ்விங்கில் போயிட்டுருக்கு. நான் உங்களுக்கு வர நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். இந்த காணொலியை பற்றி என்ன நினைக்க மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். காணொலி பிடிச்சி நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இது இப்படி முறையாக வந்ததுன்னா கிராசிங் ஒரு வண்டியோட Bye.